கீரனூர் குழம்பு பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களோ என்னமோ, ஆனால் குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். 100 கிராம் சின்ன வெங்காயம், 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு, ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்துக்கு கூட 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது 3 சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கரில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஒரே மாதிரி நீங்கள் மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு இந்த மாதிரி கீரல் குழம்பு வச்சு பாருங்கள். அதாவது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப உங்களை வைக்க சொல்லி கேட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கூடவே உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரிக்கும் பட்டுன்னு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். நான் வந்து 400 கிராம் மட்டன் வாங்கியிருக்கேன். அதை வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வந்து உள்ளே பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கிட்டு இதை வந்து 5 மினிட்ஸ்க்கு ஒரு மூடியில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நல்லாவே தெரிக்கும் மேலே பட்டுன்னு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கலரி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டுட்டு வேக வச்சு இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து தாளிச்சாப்பாடாக்கி நல்ல புதினா சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா செய்வாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கூடவே நான் 6 பச்சை மிளகா போட்டிருக்காங்க. இந்த குழம்போட ஃப்ளேவரே பச்சை மிளகா தான். பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுதான் கீரனூர் குழம்போட ஸ்பெஷாலிட்டியே. மிளகாத்தூள் போடக்கூடாது. இதுக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, மல்லித்தூள் 2 டீஸ்பூன், பட்டை கிராம் ஏலக்காய்த்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துருங்க. ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கத்திரிக்காய் வந்து 90% நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் கரைஞ்சி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. அடிக்கடி நீங்கள் வந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க. அரை மூடிக்கு கம்மியாகவே தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் அதிகமாக ஊற்றினா அவ்வளோக்காக நல்லா இருக்காது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேக வச்சுக்கிற மட்டன் எல்லாத்தையும் எடுத்து அதை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அப்போ தான் இது இப்போவே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் மட்டனில் உள்ள மசாலாலாம் பிடிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற்றிக்கலாம். நம்ம மாங்காய் போடுறனால புளி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் உள்ளே ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க. அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா 7-8 கொதி நல்லா வரட்டும். பச்சை வாசம் போகணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க. நல்லா தளப்பில் நல்லா கொதிக்கணும். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கோம், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் அரை மூடி மாங்காவை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம். மாங்காவை போட்டோன்னே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப புளி பிடிக்கும் ஏன்னா குழம்பு. அதனால தான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.